இந்த உலகத்தில் மனிதர்களை விட நன்றியும் விசுவாசமும் உடையது எதுன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம வீட்டில் வளர்க்கும் பிராணிகள் மட்டும்தாங்க. அதிலும் முக்கியமானது இந்த நாய். மனிதர்கள் தரும் சிறு உணவுக்காக அதன் நன்றியை அதன் கடைசி காலம் வரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஜீவன், தனது எஜமானர்களை பாதுகாப்பது. முக்கியமா அந்த வீட்ல இருக்க குழந்தைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இரவு முழுவதும் கண் விழித்து வீட்டை பாதுகாப்பது. நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள், மன உளைச்சலோடு வீட்டுக்கு வருவோம். ஆனா, அந்த பிரச்சனையை நம்ம கூட இருக்க மனிதர்கள் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா, அந்த ஜீவன் நம்ம பிரச்சனைய புரிஞ்சுக்கிட்டு, நம்ம கூட கொஞ்சி மகிழ்ந்து விளையாண்டு, நமக்கு கொஞ்சம் மன ஆறுதல் படுத்துற ஒரே ஜீவன் அது மட்டும்தாங்க. அந்த ஜீவன்கள் நம் உயிரோடு கலந்து தன் சொந்த பந்தம் உறவுகளுக்கு எல்லாம் மேல நம் இதயத்தில் குடியிருக்கும் என்றால் அது மிகையாகாது. இவ்வளவும் அந்த ஜீவன் நமக்கு பண்ணுது. ஆனா, நம்ம மனிதர்கள் அந்த வாயில்லா ஜீவனுக்கு பண்றதெல்லாம் கல் எடுத்து அடிக்கிறது, சாப்பாட்டில் விஷ வச்சு கொல்றது, அதை பார்த்தாலே சீச்சீன்னு ஒதுக்கி வைக்கிறது. மாறுங்கள் மனிதர்களே! நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ரெமோவுக்கு இன்றைக்கி வேக்சின் தடுப்பூசி தூக்கிட்டு போக போகிறோம். பாருங்கள், இங்கே தான் ரெடியாக இருக்கான். இன்றைக்கி போய் எப்படி தூக்கிட்டு அவனுக்கு வேக்சின் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கூப்பிடு ரெமோனு. கூப்பிட்டா இப்படி வரான் பாருங்க ரெமோனு. தடுப்பூசின்னு சொன்ன உடனே, இது என்னப்பா வெளிநாட்டு நாயா? நாட்டு நாய் தானப்பா, இதுக்கு போய் எதுக்கு தடுப்பூசி நினைக்காதீங்க. வெளிநாட்டு நாய் மட்டும் இல்லை, எல்லா இன நாய்களுக்கும் அது குட்டியாக இருக்கும்போது அதுக்கு போட வேண்டிய தடுப்பூசி, குடற்புழு நீக்கம் எல்லாமே சரியாக பண்ணிடணும். அப்போ தான் அந்த நாய் நம்ம கூட எந்த நோய் தாக்கமும் இல்லாமல் ரொம்ப வருஷம் நம்ம கூட வாழும். வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்த உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான், நம்மளை எங்கேயோ கொண்டு போகிறாங்க, வேறு யாருக்கிட்டையாவது நம்மளை கொடுத்து விட்டுருவாங்களோன்னு பையன் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். முன்னெல்லாம் கீழே இறக்கி விட்டோனையும் எப்படி துள்ளி குதிச்சு விளையாடுவான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கான்னு. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது உங்கள் நாய்க்குட்டியை கீழே மட்டும் இறக்கி விடக்கூடாது. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நோய் வந்த நாய்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போயிருக்கும். அது நம்ம குட்டிகளுக்கு உடனே பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா நாய்க்குட்டிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன உடனே நாய்க்குட்டியை வெயிட் பார்க்க சொன்னாங்க. அந்த எடை மிஷினில் அவனை நிற்க வச்சு எவ்வளோ அமைதியாக நிற்கிறான் பாருங்கள். எடை பார்த்தாச்சு. சரியாக எடை 2 கிலோ 800 கிராம் இருந்தான். உள்ளே போன உடனே வீடியோ எடுக்கலாமான்னு பர்மிஷன் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டலில் எடுக்க விட மாட்டாங்க. வெயிட் பார்க்குற ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அவனை டேபிளில் நிப்பாட்டின உடனே பையன் ரொம்பவே பயத்தில் இருக்கான். மனிதர்களைப் போலவே அவனுக்கும் ஊசி மருந்து மாத்திரைன்னா ரொம்ப பயம் போல். அவன் பயந்தானோ இல்லையோ, என் பையன் ரொம்பவே பயந்தான். நீ இவனை பிடிச்சிக்கப்பா, நான் வீடியோ எடுக்கிறேன்னு ஃபோனை வாங்கிட்டு ஓரமாக போய் நின்றுக்கிட்டான். டாக்டர் வந்து குட்டியை பார்த்துட்டு இவன் என்ன ப்ரீடு, எத்தனை நாள் வயசு எல்லாம் கேட்டுட்டு மருந்து எடுக்க போயிட்டார். இப்போ இவனுக்கு சரியாக 45 நாள் ஆகுது. 45வது நாளில் தான் முதல் தடுப்பூசி போடணும். அதுக்கப்புறம் 20 நாள் கழித்து 65வது நாளில் 2வது பூஸ்டர் போடணும். அப்புறம் 90வது நாளில் ரேபிக்ஸ் ஊசி போடணும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு ஊசி தான். இப்போ இவனுக்கு போட போகிறது நோபிவேக் அப்படின்ற வேக்சின். அதில் நிறைய கம்பெனி இருக்குது. இந்த வேக்சின் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காது. அங்கே போகிறதா இருந்தால் நீங்கள் மெடிக்கலில் வாங்கிட்டு போய் தான் போடணும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த மருந்தை ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பாங்க. அதை வாங்கி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே குட்டிக்கு போட்டுடணும். அப்படி இல்லாட்டி அதோட பவர் போயிடும். அப்புறம் நீங்கள் அந்த மருந்தை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதில் 2 மருந்து இருக்கும். 2ஐயும் ஒன்றா கலந்து அதுக்கப்புறம் தான் குட்டிக்கு போடணும். நாய்களுக்கு இதை கண்டிப்பாக பண்ணணுமான்னா கேட்டால் கண்டிப்பாக பண்ணணும். இந்த நோபிவேக் அப்படின்ற வேக்சின் நாய்களுக்கு வரக்கூடிய 5 வகையான நோய்களுக்கு ஒரே மருந்து இது தான். அதில் முக்கியமாக நாய்க்குட்டிகளுக்கு வரவே கூடாத நோய் இந்த பார்வோ டிஸ்டம்பர் அப்படின்ற நோய் தான். இது பெரிய நாய்களுக்கு அவ்வளோவா வராது, குட்டிகளுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா குட்டிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதனால் உடனே பாதிப்பு ஏற்படுத்தும். ஊசி போட்ட உடனே பையன் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. ஊசி போட்டாங்களா இல்லையான்றதே டவுட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டிவார்மிங் மருந்து கொடுத்தாங்க. அதை கொடுக்கும்போது தான் ரொம்பவே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான். பாதி மருந்தை குடிச்சிட்டு பாதியை வெளியே துப்பிட்டான். டாக்டர்ஸ் பரிந்துரைப்படி எந்த வேக்சின் போடணும், எப்போ குடற்புழு நீக்கம் பண்ணணுன்றதை டாக்டர் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குட்டிக்கு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு புக்கு கொடுத்துருவாங்க. அதில் குட்டியோட டீட்டெயில்ஸு, ஓனர் டீட்டெயில்ஸு எல்லாம் எழுதிட்டு, அடுத்து எப்போ வரணும், இப்போ என்ன வேக்சின் போட்டாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே எழுதி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும்.
டாக்டர்ஸ் பரிந்துரைப்படி நீங்கள் வந்து எந்த மாதிரி வேக்சின் போடணும், எப்பப்போ குடற்புழு நீக்கம் பண்ணணும் அப்படின்றத டாக்டர் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குட்டிக்கு வேக்சின் போட்டுக்கலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் வளர்த்த நாய்க்கு நான் பண்ண தவிர இந்த முறை பண்ணக்கூடாதுன்னு தான். அதுக்கு வேக்சின்லாம் கரெக்டாக பண்ணேன். ஆனால் நான் பண்ண தப்பு, நான் மெடிக்கலில் போய் மருந்தை வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அங்கே போய் தான் குட்டிக்கு வேக்சின் போட்டேன். ஆனால் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த குட்டிக்கு 6 மாதம் இருக்கும்போது பார்வோ வைரஸ் வந்துருச்சு. ஆனால் நான் அதை கரெக்டாக ஃபஸ்ட் டேவே கண்டுபிடிச்சி ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தொடர்ந்து 5 நாள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அதை காப்பாற்றி கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் அது பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு 20 நாள் ஆச்சு. அந்த 20 நாளும் நாங்கள் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது. அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அதனால் நாய் வளர்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது. அதுக்கு நம்மளை மாதிரியே எல்லா நோய்களும் வரும். அது வராமல் தடுக்க தான் அது குட்டியாக இருக்கும்போதே அதுக்கு சரியான முறையில் தடுப்பு மருந்துகள் கொடுக்கணும். நீங்கள் நாட்டு நாய்க்குட்டிகள் வாங்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க, இது வந்து உங்களுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது, 0% மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வெளிநாட்டு நாய்க்கு என்னென்ன பார்க்குறீங்களோ அதே மாதிரியே நாட்டு நாய்க்கும் பண்ணி ஆகணும். இந்த வீடியோவில் நான் என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.